மொத்த கிராமத்தையும் அளக்கும் போது ஒரு சென்ட் கூட்டினாலும் ஒரு அடி கூட்டினாலும் உங்களுக்கு கூடிருமில்ல விலை வரம்பு. அதனால அது கண்டமா பிரிச்சு அந்த கண்டத்தை கணக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கூட்டுறாங்க. ரைட்டுங்களா சொல்ல வருது? அப்போ இது போல அந்த சர்வே டிபார்ட்மெண்ட்ல அந்த 3 பேர் போய் வேலை பார்த்து அளக்குற வேலையெல்லாம் 1880 முடிச்சிடறாங்க. இந்த 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 இது வந்து பேரலா உங்களுக்கு வந்து 1840 இருந்து ஆரம்பிச்சது. 40 வருஷம் இது நடக்குது. ஒட்டுமொத்த சர்வேவும் பண்ணிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனாம் எதுன்னு கணக்கு எடுத்துட்டான். ஒரு துல்லியமான அளவைக்கு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஸ்கெலட்டன், ஒரு எப்படி இருக்குது இந்தியாவோட அளவை அப்படின்னு பண்ணிட்டான். அவன் இதை மட்டும் பண்ணல, அளக்கும் போதே கூட ஜியாலஜிஸ்ட், கனிம வளம் எங்கெங்க என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு ஒரு ஆளை கூட்டு போய் எல்லா ரிப்போர்ட் எழுதிட்டான். நாட்டுல என்னென்ன இருக்குது மொத்தமா பார்த்து கண்டுபிடி. அது ஒரு பெரிய ஆய்வாவே நடந்தது. தொல்பொருள் எல்லாரையும் கூட்டின்னு போறது. போறப்போ சரி பண்ணும்போது பாப்பா நீ என்னப்பா சொல்லு, தகவலை கூட இங்க சுகம் இருக்கு அது இருக்குன்னு சொல்லி செஞ்சுட்டான். அப்ப அவன் நல்லா 800கள்ல நல்லா கவனிங்க வரலாறு. 800கள்ல இனாம பிரிச்சு எடுத்துட்டான். பவுண்டரி செட் பண்ணிட்டாங்க. என்னது பவுண்டரி செட் பண்ணிட்டாங்க. இதற்கு பிறகு கடாஸ்ட்ரல் சர்வேன்னு பேரு. கடாஸ்ட்ரல் லத்தீன் வேர்டுக்கு விவசாய வரி வாங்குவதுன்னு என்று அர்த்தம். விவசாய வரி வாங்குவதற்கான சர்வே. கடாஸ்ட்ரல் கொங்கு பகுதிக்கு போனீங்கன்னா காசா நம்பர்னு வாங்க. சர்வே நம்பர் என்ன சொல்லுவாங்க? என்னன்னு கேளுங்க. காசா நம்பர். அதான் என்னப்பா கால நம்பர். காலனா இன்ன வரைக்கும் தெரியாது. சரிங்களா? கடாஸ்ட்ரல் நம்பர் என்னது? கொங்கு பகுதியில் பெரிய பெரிய ஆட்களுக்கும் தெரியாது. இது கடாஸ்ட்ரல் சர்வே. விவசாயத்திற்காக வரி வாங்குவதாக பண்றது. அப்போ விவசாயத்துக்கு வரி வாங்க பண்ணி ஒரு கிராமத்துக்குள்ள சர்வேர் உள்ள போறாருன்னா கிராம பகுதியில அவன் குடியிருக்கிற பகுதியே வரி வாங்க போறது இல்ல. குடியிருக்கிற பகுதியை அவுட்டரை மட்டும் சுத்தி அளந்து நத்தம்னு கிளாசிஃபை பண்ணி அது உள்ள போய் அளக்க மாட்டாங்க. அது 10 ஏக்கர் 60 30 ஏக்கர் 40 ஏக்கர் கணக்கு பண்ணிட்டு விட்டு வெளியே வந்துடும். பவுண்டரியை மட்டும் அளந்துருவாங்க. ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கும், சிறு காடு இருக்கும். காடை மட்டும் அவுட்டர் அளந்து காடுன்னு அளந்து விட்டு வந்துருவாங்க. ஒரு பெரிய மலை இருக்கும், அது மலையை அளந்து வந்துருவாங்க. ஒரு பெரிய ஏரி இருக்கும், ஏரி பெரிய பரப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் அவுட்டர் பவுண்டரி வேகமா அளந்து இத்தனை ஏக்கர் சொல்லிட்டு வந்துருவாங்க. அக்கரசி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்றது. ஏரி பக்கம் லேஅவுட் வாங்கினேன், மலை பக்கம் லேஅவுட் வாங்கினேன், அதுல வாங்கினேன், ஏன்னா அளவு பிரச்சனை வருது, அது பிரச்சனை வருதெல்லாம் கதை சொல்லிட்டு பாடுபட்டு இருப்பீங்க. நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். ரைட்டெல்லாம் அங்கெல்லாம் ஒழுங்கா அழக மாட்டாங்க. கூடுதலா நல்லா இருக்கும். கணக்குல ஒண்ணு இருக்கும், ஃபீல்டுல ஒண்ணு இருக்கும். கணக்குல ஒண்ணு இருக்கும், ஃபீல்டுல ஒண்ணு இருக்கும். அவுட்டர் சர்வே பண்ணிடுவாங்க. முடிச்சு விட்டு இப்போ தெளிவா நஞ்சை புஞ்சை மானாவாரியா இருக்கும். மானாவாரி காட்டெல்லாம் அளந்துருவாங்க. மானாவாரில யாரெல்லாம் இருக்கிறீங்க நிக்கிறீங்க, பூமியில வரப்பு இருக்கு வரப்பு இல்ல எல்லாம் பார்த்து அளந்துருவாங்க. அளக்கிறத ஒரு ஊர்ல போய் அளக்குறாங்கன்னா பக்கத்துல ஒரு கிராஃப் ஷீட்ல அதை அளக்குறாங்கன்னா எப்படின்னா பூமியில எப்படி இருக்கோ அப்படி அளப்பாங்க. அளந்துட்டு போய் பூமியால கல்லு பிக்ஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த அது புரியல. அளந்துட்டு முதல்ல பூமியில வரப்பு எப்படி இருக்கு, இந்த வரப்பு எப்படி இருக்கு, அனுபவம் என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஒருத்தர் முக்கோணமா ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்க முக்கோணமா இருக்குன்னா முக்கோணமா அவுட்டர் அளந்து இங்க இருந்து அவர் இப்படி டிராவல் பண்ணி போறாருல, பிடிச்சி சங்கிலி பிடிச்சி அளந்து போறாருல, இந்த இதுக்கு ஒரு டெக்னாலஜி பேர் இருக்கு. இதுக்கு பேரு டிராவல்ஸ் பேரு. டிராவல் ஆகிறார், டிராவல்ஸ் சர்வே. ரைட்டா? என்ன பண்றாருன்னா இது நல்லா பாருங்க. சர்வே என்னன்னா கோடும் கோணமும். ஒரு கல்லுல இருந்து ஒரு கல்லு ஒரு கோடு, ஒரு புள்ளியிலிருந்து ஒரு புள்ளி தான் கோடு. கோடோட டெபினிஷன் என்ன? ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட், ஒரு கல்லில இருந்து இன்னொரு கல். ரைட்டா? அது மட்டும் இல்ல, அது ஒரு கோணத்துல டிராவல் ஆகுது. அதை மறந்துடுறீங்க. எப்ப போய் சர்வே சண்டை போட்டாலும் அளக்க போனீங்கனாலும் இங்க 50 மீட்டரு, இங்க 20 மீட்டருன்ற அது எவ்வளவு கோணம்னு சொல்ல மாட்டேன்ற. அது 40 டிகிரினா ஸ்லைட்டா வளைஞ்சிடும், 90 டிகிரினா அது நேரா போகும். உங்களுக்கு அப்ப பிழை வரும்ல, பேப்பரா போச்சுன்னா பிழை வரும்ல. அப்ப அந்த கோணத்தை கணக்கிடுறதே இல்ல. சர்வே சண்டை எல்லாம் அளவு மட்டும் பேசுறான் சாமானியன்.
புரிஞ்சுதா? அது என்ன கோணத்துல டிராவல் ஆகுது, என்ன அது தெரிய தெரியல. நீங்க நாளைக்கு டிராயிங் வரையறீங்க, பாக பிரிவினையில கட் பண்றீங்க, அது ஒரு கோடுனா அது கோணத்துல டிராவல் ஆகுது, ஆங்கிள் டிராவல் ஆகுது, அது வந்து சர்வே வைக்கணும், டிஜிபி சர்வே பண்ணணும், உங்களுக்கு தெரியணும், புரியணும். அப்போ பாருங்க, இது டிராவல்ஸ் கோடும் கல்லும் பாயிண்ட் டு பாயிண்ட் ஒரு டிராவல்ஸ். இத அவர் என்ன பண்றாருன்னா, இவர் இதை மீட்டரில் அளந்தாலும், அடியில் சங்கிலியில அடியில் அளந்தாலும், இவர் ஒரு கிராஃப் ஷீட் இங்க பக்கத்துல போட்டு உட்காந்துருவார், டேபிள் சர்வேன்னு பேருக்கு. இப்ப நான் டிஜிபிஎஸ் உள்ளவே வரையுதுன்னு சொன்ன மிஷினுக்கு, அன்னைக்கு தனியா இங்க ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. நீ என்ன இப்படி டிராவல்ல போறியோ அத கிராஃப்ல மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தி அல்ல எம்எம் மாத்தி கிராஃப் ஷீட்ல அத சின்னதா உருவப்படுத்தி என்ன ஆங்கிள் டிராவல் ஆகுது அப்படி ஒரு கோடு போடுவார். ரைட்டுங்களா? நீங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் போறீங்க, அது என்ன ஆங்கிள் டிராவல் ஆகுதுன்னு கணக்கிட்டு இங்க ஒரு கோடு போடுவார். அப்போ உங்க பூமியோட சுவாதீனத்தை குறுகலான ஒரு சின்ன படமாக டேபிள் சர்வேல பண்ணிடுவாங்க. அர்த்தமாகுதா? புரியுதுங்களா? இது ஒரு வேலையா அந்த கிராமம் முழுக்க பண்ணுவாங்க. என்னது? அந்த கிராமம் முழுக்க பண்ணுவாங்க. பண்ணி படத்தை கொண்டு வந்துருவாங்க. படத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் எண்ணிடுவாங்க. படத்திலேயே தான் எண்ணிடுவாங்க. என்னது? படத்திலே எண்ணிடுவாங்க. படத்துல எண்ணி முடித்ததற்கு பிறகு, படத்துல எண்ணி முடிச்சதுக்கு பிறகு பூமியில உடைமையாளர்களை அடையாளம் காணுவாங்க. வருவாங்க, இந்த நம்பர்ல யார் இருக்கீங்க, எத்தனை வருஷமா இருக்கீங்க, உங்க பத்திரம் இருக்கா, 30 ஆண்டா இருக்கீங்களா, 60 ஆண்டா இருக்கீங்களா, ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அங்க போயெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. அங்க இருக்க கிராமத்துல இருக்கிறவங்க சம்மன் அனுப்புவாங்க. சம்மன் அனுப்பி சனிக்கிழமை வாங்கணும். சர்வே இன்ஸ்பெக்டர் ஒரு ஹெட் குவார்டர்ஸ் அங்க சர்வே பண்ணாங்கன்னா ஒரு ஃபீல்ட்ல வச்சிருப்பாங்க. சர்வேயர் எல்லாம் காலையில 7:30 மணிக்கு ரோல் கால் வந்துடணும். 7:30 மணிக்கு வந்து 7 மணிக்கெல்லாம் வந்துடணும். வந்து ரோல் கால் வந்து எந்த பக்கம் போற, ஒரு சர்வேயர் கிராமத்தை 4 கண்டமா பிரிச்சிருப்பாங்க. எந்த கண்டத்துக்கு போற, கண்டத்தை எழுதி நான் அந்த கண்டத்துக்கு போறேன்னு. அவர் கூட கல்ல தூக்குறவன், டேப் சங்கிலி பிடிக்கிறவன், இன்னொரு 5 பேர் போவாங்க. சர்வேயருக்கு வேலை என்னன்னா இந்த கிராப்பை வரைகிறது தான். இது எப்படி வரைகிறது? இப்படி ஒரு நாளைக்கு ஒரு படமோ 2 படமோ 5 படமோ 12 மணி வரைக்கும் போடணும். திருப்பி வந்துடணும். போட்ட படம் இருக்குல்ல, அது தப்பு இல்லாம அவசரமா போட்டது, குறிப்பெடுத்தது, அதெல்லாம் திருத்தமா ஃபைன் டிராயிங் ரெடி பண்ணணும். எப்போ? சாப்பிட்டதுக்கு அப்புறம். ரைட்டுங்களா? சாயங்காலம் வரைக்கும் அவர் செய்யணும். சனிக்கிழமை வேற அந்த வாரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்டவங்கள சனிக்கிழமை கூப்பிட்டு என்கொயரி வைக்கணும். இது சர்வே ஆக்ட் 1923 நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 1923 சர்வே சட்டப்படி இது நடக்குது. அந்த ஆக்ட் படி அவங்களை கூப்பிட்டு 2 ஓனர் வருவான். ஏன் இடம் ஓ இடம்னுவான். இதை தாவா இனங்கள்ல வச்சு அவரால் தீக்க முடிஞ்சா பாப்பாரு, இல்லாட்டி ஹோல்டுல போட்டு அடுத்துக்கு போயிடுவார். பாத்துக்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க பேரே எழுத மாட்டார், நிலுவைன்னு போட்டுருவார். என்ன போட்டுருவாரு? நிலுவைன்னு ஹோல்டுன்னு போட்டுட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருப்பார். கோயில் எழுதுவாரு, இனாம்னா இனாம்னு எழுதுவாரு. இதை ஃபைனல் பண்ணுவாங்க. இப்படிதான் ஒரு ரெவன்யூ டாக்குமெண்ட் உருவாகும். வேலை பார்த்து சர்வேயரோட வேலை ஒன்லி அளக்கிறது, பவுண்டரி செட் பண்றது, படத்தை போட்டு கொடுக்கறது, வரைபடத்தை கொடுக்கறது. இது என்ன வகையான நிலம் இதெல்லாம் சொல்றது அங்க இருக்கிற ரெகுலர் தாசில்தாரோட வேலை. அங்க அன்னைக்கு ஒரு இன்சார்ஜ் உட்காந்து இருப்பார், அவர் தான் அதை குறிப்பிடுவார். இவங்க டிராயிங்கோட முடிச்சு போயிடுவாங்க, பொசஷனோட. இவங்க அப்ப நில அளவைத்துறை தனியா இருக்கும், இவங்க தனியா உட்காந்து இதை பண்ணுவாங்க. இப்பதான் இப்படி உருவான ஆவணங்கள் தான் இப்ப நான் வரிசையா சொல்ல போறேன். இப்படி அளந்து உருவாக்குனாங்கல்ல, அதுல ஆவணம் ஒரிஜினல் ரயத்துவாரி செட்டில்மெண்ட், OSR ஆவணம். இது 1870களில் இருந்து 91 வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க வெள்ளைக்காரர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கிராமங்களில் அளவீடு செய்யப்பட்டது. OSR 1870களில் இருந்து 90, 90, 90, 91 ஒரு குறிப்பிட்ட ஆண்டெல்லாம் சொல்ல முடியாது, இந்த ரேஞ்ச் தான் அது. ரைட்வாரி செட்டில்மெண்ட் நான் OSLRன்னு வாங்க, சில பகுதியில் OSRன்னு வாங்க, அசல் ரைட்வாரின்னு சொல்லுவாங்க. ரைட். இனி ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துக்கலாம், போயிட்டு வந்துருங்க. வந்துட்டு நிறைய நில உரிமை ஆவணங்கள்